உட்காருங்க, இட்லி எடுத்துட்டு வரேன். திலகா எனக்கும். நீங்க இப்பதானே சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு திலகா. ஒரு 6 இட்லி கொண்டாயேன். பேப்பர் இன்னைக்கு படிக்கவே இல்லையே. பெண்கள் கடத்தல். சாந்தாமணி வயது 55, அவரோட மகள் குமுதா வயது 19, இருவரும் ரவுடிகளால் கடத்தப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு. சம்பந்தப்பட்ட சாந்தாமணியின் தம்பி குரு வயது 44, அவரது மனைவி சாந்திக்கும் சாந்தாமணிக்கும் இருந்த பிரச்சனையில் சாந்தி தன் அக்காவுடன் சேர்ந்து அவர்களை ஆள் வைத்து கடைத்தது நிரூபணம் ஆகியது. குற்றவாளிகள் விசாரிக்கப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. என்ன நடக்குது நாட்டுல? திலகா பாத்தியா திலகா? புருஷனோட அக்காவை அவரோட பொண்டாட்டியும் அக்காவும் சேர்ந்து கடத்திருக்காங்களாம். பொம்பளைங்களா அவங்க? இங்க நம்ம வீட்லயும் ஒரு கடத்தல் நடந்திருக்கு, பாப்போம். கடத்தினவங்க அம்மாவையும் பொண்ணையும் தூக்கிருக்காங்க. போலீஸ் நல்லா வளர்த்திருக்கு போல இருக்கு. மூஞ்சி முகம் நல்லா வீங்கி இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? என்ன நீ தோசை டேபிள்ல பாதி வச்சிருக்கீங்க? வினு சாம்பார வெளியே ஊத்தி இருக்க. ஐயோ இல்ல, அது வந்து இந்த நியூஸ் படிச்சதும் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் வினோதினி என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற? இல்லையே. என்ன இல்ல? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இந்த பேப்பர்ல போட்ட மாதிரி தான் மூர்த்தியோட அக்காவையும் அவங்க பொண்ணையும் ஆள் வச்சு கடத்திருக்கீங்க. ராஜு என்னங்க என்ன பேசுறீங்க? ஆமா, இவங்க 2 பேர் தான் கடத்திருக்காங்க. அட பதறாங்க. ராஜு என்னது? பாத்துட்டீங்களா? இல்ல நான் சும்மா தமாஷ் பண்ணியிருந்தேன். 2 பேரும் பாத்துட்டீங்க. இப்படி என்ன ராஜு நீங்க? கொஞ்ச நேரத்துல நாங்க அப்படியே ஆடி போயிட்டோம். இப்படியா பண்ணுவீங்க நீங்க? இல்ல நீங்க தோசையும் சாம்பாரும் கீழே போட்டீங்கல்ல, அதுக்குதான். என்னங்க நீங்க எதுல விளையாடுறதுன்னு இல்லையா? அக்கா அவங்கள திட்டி அனுப்புனதுனாலதான் இவ்வளவு தூரம் போயிருக்குன்னு வருத்தப்பட்டு பதட்டத்துல இருக்காங்க. நீங்க அதை புரிஞ்சுக்காம காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. திலகா, இப்ப வரைக்கும் எங்களுக்கு அத நினைச்சுதான் குற்ற உணர்ச்சியா இருக்கு. அக்கா நீங்க மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப என்ன விஷயம் தெரிஞ்சுதானே பிரகாஷும் எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாங்க. கையில சிக்கனா இருக்கு அவங்களுக்கு. மூர்த்தி கொலை பண்ணாலும் தப்பு இல்ல. சாமரூத்து மூர்த்தி தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும் தான் தெரியும். சாமரூத்து சார், அதான் சார் என் பில்டிங். சார், நாம அவங்கள கார்த்தி நம்ம வந்திருக்கிற தெரிஞ்சா அப்படியே ஓடி போயிடுவான். இல்ல அவங்க உயிரை பணைய வச்சு நம்மளை மிரட்டுவான். அதனால் அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம அட்டாக் பண்ணணும். ஓகே சார். ஆமா, இந்த பில்டிங்க்கு வேற வழி ஏதாவது இருக்கா? அந்த பக்கம் இருக்கு சார். போலாம் வாங்க.
சங்கீதாவும் அக்காவும் இங்கதான் இருந்திருக்கிறாங்க. இது சங்கீதாவோட கொலுசுதான். அவங்க இங்கதான் இருந்திருக்கிறாங்க பிரகாஷ். ஐயோ அக்கா. ஐயோ சார் நேத்து நான் வந்தப்பே ஒழுங்கா பாத்துருக்கணும் சார். நான் ஒழுங்கா பார்க்காததுதான் சார் தப்பே. அவங்க இங்கே தான் இருந்திருக்காங்க. இப்போ அவன் வேற எங்கேயோ கடத்திட்டு போயிருக்கான். அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி தான் ஒழுங்கா உண்மையை சொல்லியிருப்பான் சார். ஐயோ அக்கா சங்கீதா இப்ப எங்க இருக்கீங்களோ? ஐயோ இந்த இடத்துல தான் சார் சத்தம் வந்துச்சு. அவங்க இருந்து போகும்போது ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அதான் வாட்ச் கீழே விழுந்திருக்கு. வாட்ச் நின்ன நேரம் 10 நிமிஷம் முன்னாடி தான். அப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாலதான் இங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. வாங்க பிடிச்சிடலாம். ஐயோ பிரகாஷ், சங்கீதாவையும் அக்காவையும் இங்கதான் அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்திருக்காருங்க பிரகாஷ். நாம விட்டுட்டோமே பிரகாஷ். அவங்கள எங்க கொண்டு போய் என்ன கொடுமைப்படுத்துறாங்க வாங்க தேடி கண்டுபிடிச்சலாம். வாங்க நீங்க வாங்க 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 கண்டுபிடிச்சலாம். அக்கா, இன்னும் ஒரு ஃபோன் கால் கூட எதுவுமே வரல. நீ உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரி. என்ன விஷயம் தெரிஞ்சாதானே நாம ஏதாவது செய்ய முடியும். நீ ஃபோன் பண்ணு. சொல்லு. என்னங்க, அக்காவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சங்கீதா கிடைச்சிட்டாளா? ஏய், பண்றதையும் பண்ணிட்டு போன் வெறியாடி. நீங்க மட்டும் விரட்டி விடாம இருந்திருந்தா அவங்களுக்கு இந்த கதி வந்திருக்க மாடி. அவங்கள அடைச்சு வச்சிருந்த இடத்தை நாங்க பாத்துட்டோம். இன்னும் 5 நிமிஷத்துல அவனை நாங்க கண்டுபிடிச்சு அவன் கைய கால வாங்கல. அக்காவுக்கு தம்பி இல்லடி. போன வைடி. என்னாச்சுடி? அக்கா, அவங்கள அடைச்சு வச்சிருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 5 நிமிஷத்துல அவங்களையும் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்றாருக்கா. ஐயோ, கார்த்திக், நீங்க பண்ணது பெரிய உதவி. இப்ப கடத்தினது யாரு நீங்கள் தெரிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓகே பிரகாஷ். இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரகாஷ். மாறி பத்தின டீட்டெயிலை வாங்கி அவனை தூக்குற வேலையை பார்க்கலாம். பிரகாஷ், அவனை பிடிச்ச உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. நிச்சயமா கார்த்திக். சரியா? சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். கவலைப்படாதீங்க மூர்த்தி. உங்க அக்காவும் சங்கீதாவும் கண்டிப்பா சரி, கிடைப்பாங்க. போலாம் பிரகாஷ். பாத்துக்கோங்க. வரேன் பிரகாஷ். பை. இந்தாங்க. எங்க யாரையும் காணோம். ஒருவேளை அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களோ? அப்படியே உயிரே போகுதுக்கா. அவர் இடத்த கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்றாரு, ஆளுங்களையும் கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்றாரு. அப்படி கண்டுபிடிச்சு அந்த அகிலாண்ட மூலமா ஏதாவது தகவல் தெரிஞ்சு அவ உண்மையை சொல்லிட்டா நம்ம 2 பேரையும் கொண்டு போட்டுருவாருக்கா. அதுவும் என் புருஷன் இருக்கிற வெறிக்கு. ஐயோ சும்மா இரு. ஏற்கனவே அந்த ராஜு அது இதுன்னு உளறி நீங்க தான் கடத்து சொன்னீங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். எதையும் காட்டிக்காத. உள்ள பயம் இருக்கு. என்ன பண்ண முடியும்? நானும் என்ன செய்யறதுன்னு தெரியாம மொழி பிதுங்கி போயிருக்கேன். நீ அதுக்கு மேல பயமுறுத்துற? எனக்கு நேரமே சரியில்லை. வேலையும் போய் பிரச்சனையும் வந்து. ஐயோ, நான் உன்னை நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. இது வேற. ஐயோ அக்கா, யாருக்கா போன்ல? ஒருவேளை அந்த ரவுடியை பிடிச்சிட்டாங்களோ? போலீஸ் தான் போன் பண்ணுதோ?
ஐயோ நீயே பேசு, யாருன்னு கேளு. எதையும் காட்டிக்காத, நார்மலா பேசு. ஹலோ வினோதினி, அக்கா சரோஜாக்கா. என்னன்னு கேளு. இப்ப ஏன் கால் பண்ண? என்ன இப்படி சூடா இருக்க? காயத்ரி கிட்ட போனை கொடு. இரு, நேரம் காலம் தெரியாம. இந்தாக்கா. என்ன சரோஜா, விளையாடுறியா? நேரம் காலம் தெரியாம ஃபோன் பண்ணிருக்க. என்ன காயத்ரி நீ கார்ல போனப்போ நான் ரோட்ல நின்னு கை காமிச்சேன், நீ பார்க்காம போயிட்ட. அதான் நான் ஃபோன் பண்ணேன். பண்ணதெல்லாம் பத்தாதா? என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்ட? என்ன காயத்ரி எல்லாருமே சூடா இருக்கீங்க, அங்க நீ கொதிக்கிறன்னா இங்க உன் புருஷன் குமாரும் எரிச்சலும் கோவமா இருக்காரு. என்ன சொல்ற? என் வீட்டுக்கார் கோவமா இருக்காரா? உனக்கு எப்படி தெரியும்? இங்க பாத்துக்கிட்டே தானே இருக்கேன். யார்கிட்டயோ போன்ல கோவமா பேசிட்டு இருக்காரு. அவரு ஆமா காயத்ரி, இப்ப நான் அவரை பார்க்க தான் வந்தேன். நீயும் காரன் எடுத்தாம போயிட்ட. போன் பண்ணா கடுப்பாவற. அவரை பார்த்த விஷயத்த சொன்னா ஏதாவது கிடைக்கும்ல. சரோஜா, நீ அளவுக்கு மீறி போற. என்ன பிளாக்மெயில் பண்றியா? எனக்கு வேலை போய் இங்க பல பிரச்சனையில இருக்கேன். எனக்கும் எல்லாம் புரியுது. எல்லாருக்கும் பிரச்சனை தான். உனக்காவது ஒதுங்கன்னு ஒரு வீடு இருக்கு, எனக்கு அதுவும் இல்ல. அதான் கொஞ்சம் பணம் கொடுத்தேன்னா. என்ன விளையாடுறியா? என்கிட்ட 5 நயா பைசா இல்ல. நயா பைசா எல்லாம் இப்ப கவர்மெண்ட் கிட்டயே இல்ல. எனக்கு தேவை ரூபா நோட்டு. சரி விடு, நீ தரலன்னா என்ன? இதோ பக்கத்திலே குமார் இருக்காரு. பச்சை கலர் கட்டம் போட்ட சட்டை, நீல கலர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காரு. அப்ப உண்மையிலேயே நீ அவர் ஆபீஸ்ல தான் இருக்கியா? அப்ப நீ நம்பாம தான் பேசிட்டு இருக்கியா? என்ன காயத்ரி நான் சரோஜாங்கிறத நீ அடிக்கடி மறந்துடுற. சரி சரி, நான் போனை வைக்கிறேன். நான் அவர்கிட்ட பேசினதும் உன்கிட்ட அவர் பேசுவாரு. நீ போனை வை. ஏய் சரோஜா, என்ன காயத்ரி? உனக்கு இப்ப எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்னு கேக்குறா. 5 எனக்கு இப்ப 5 ரூபாய் வேணும். 5 லட்சமா? அவ்வளவு தர முடியாது, என்கிட்ட இல்ல. அக்கா யோசிக்கிறாளா? சரி ஒரு 3 கேளுங்க. சரி ஒரு 3 ரூபாய். அதெல்லாம் முடியாது. 1 ரூபாய் தரேன். அப்போ 1 லட்சம் ஓகே தானே? சரி எடுத்துட்டு நாம சந்திக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு. ம். ச்சே, என்னக்கா தரேன்னு சொன்னாளா? 5000 தரேன்னு சொல்லிட்டா. அப்படி போடுங்க. நீங்க கேட்டப்பெல்லாம் அவங்க காசு கொடுக்கணும்க்கா, அது அவங்க தலைவிதி. கரெக்டா சொன்ன விஜயா. சரி கிளம்புங்க. போலாம். நாம 5000 கேட்க போக அவளே லட்சமான்னு கேட்டு இப்ப 1 லட்சம் தரேன்னு சொல்லிட்டா. இந்த லூசுங்க கிட்டையும் 5000ன்னு சொல்லிட்டோம். காயத்ரி 1 லட்சம் கொடுத்தா 5000 இதுங்க கண்ணுல காமிச்சிட்டு அப்படியே மீதி 95,000 நாமளே அமுக்கணும். இன்னைக்கு நமக்கு லக்கு தான். மல்லி, சாமந்தி, ரோசாப்பு, மல்லி, பாட்டிமா, சாமந்தி. நீங்க இந்த ஏரியால தானே போவீங்க? ஆமாம்மா. இந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்துட்டு போனத நான் பாத்தீங்களா? பாக்கலம்மா. வண்டி ஏதாவது வந்தது பாத்தீங்களா? பாக்கலம்மா. சரிங்க பாட்டி. அண்ணா இங்க வாங்களேன். என்னம்மா வேணும்? அண்ணா, அந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்துட்டு போனாங்களா? அது என்னன்னு தெரியலம்மா. ரொம்ப நாளா அந்த கட்டடம் பூட்டி தான் கிடந்தது. இப்ப கொஞ்ச நாளா ஆள் நடமாட்டம் தெரியுது. யாரு வராங்க யாரு போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போச்சு, போலீஸ் ஜீப்பும் வந்து போச்சு. போலீஸ் ஜீப்பா? ஆமாம்மா. தேங்க்ஸ் அண்ணா. என்னன்னு தெரியல, ஆம்புலன்ஸ் வேற வந்துட்டு போயிருக்கு. இவர் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஆம்புலன்ஸ் கூட வழி விட மாட்டேன்டானுங்கடா.
பிரகாஷ் போலீஸோட வரான்டா. அண்ணா ஓடிடலாம் அண்ணா. வாடா, நேரத்துக்கு எங்கடா ஓடுவ? போய் உட்கார்றா. நடுரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸ் கொள்ளி விடுவாண்ணா. வாங்க வாங்க வாங்க. நல்ல வேலை, நம்ம என்னவோ நினைச்சுன்னு இருந்தோம். சார் கண்டுபிடிச்சிடலாம்ல? சிட்டியை தாண்டி எங்கேயும் போயிருக்க முடியாது பிரகாஷ். சத்யா எங்க போறான்னு தெரியலையே. இத்தனை மிஸ்டேக் கால் வந்திருக்கு. பிரகாஷ் என்னங்க, நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க எடுக்கவே இல்ல. சத்யா, டிராபிக் சத்தத்துல எனக்கு ஒண்ணுமே கேட்கல. என்ன விஷயம்? நான் இங்க கார்த்திக் குடனுக்கு வந்திருந்தேன். சத்யா, அங்க யாருமே இல்ல. அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அங்கதான் அவங்கள அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்படியா? ஏங்க, நான் பக்கத்துல விசாரிச்சேன். அந்த பில்டிங் உள்ள இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே போனதா சொன்னாங்க. ஆம்புலன்ஸா? என்ன பிரகாஷ்? சத்யா சார் இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா கூப்பிடுறேன். சார், அந்த பில்டிங் ஆம்புலன்ஸ் வந்துட்டு போயிருக்கான். சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆம்புலன்ஸ் வச்சு கடத்திருக்கான் பிரகாஷ். சார், ஆம்புலன்ஸ் போகுது. பிடிச்சிடலாம் வாங்க. வண்டி எடு. ஓகே சார். பாருங்க. இந்த வண்டி இல்ல சார். இப்ப என்ன பிரகாஷ் பண்றது? சார், கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் கிளியர் பண்ணி விட்டோமே, அந்த வண்டியில இருந்தாங்கன்னா. சரி வாங்க. சார் சார் என்ன சார்? சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நேரா டிராபிக் கண்ட்ரோல் ரூம் போவோம். எல்லா சிக்னல்லையும் கேமரா இருக்குல்ல, அதை வச்சு பிடிச்சிருவோம். ஏறுங்க வண்டியில. சரி சார். முடியலடா. அது பார்க்கத்தாக்கா பொம்பளை ராட்சசி மாதிரி அடிக்குதுக்கா. என்ன அடி, ஒன்னொன்னு இடி மாதிரி வந்துச்சுக்கா. வலி தாங்க முடியலக்கா. டேய், அந்த பேக் எடுறா. இந்தாக்கா. ஆமா. டேய், கா பணமும் இல்லடா. என்னக்கா சொல்ற? அந்த பாம்பே பார்ட்டி சும்மாவா விட்டுட்டு போவான்? இப்ப என்னக்கா பண்றது? பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. முதல்ல ஏகாம்பரம் சொன்ன மாதிரி நம்ம இந்த இடத்த விட்டு போயாகணும். அந்த பேக்கை எடு. அக்கா இப்ப என்னக்கா பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்ல. பெங்களூர் பார்ட்டி இருக்கு. விஷயத்த சொன்னா நமக்கு இடம் கொடுப்பான். 1 மாசமோ 2 மாசமோ அங்கேயே இருந்துடலாம். பெங்களூர்னா நமக்கு பிரச்சனை இல்ல, போயிடலாம்.
அக்கா அவங்க 2 பேரையும் வச்சு மாறி காசு பார்த்துருவானே எல்லாமே போயிருமேக்கா. டேய் இப்போதைக்கு நம்ம தப்பிக்கிறது தான் முக்கியம். நாம பெங்களூர் போனதும் மாறி லைன்ல கொண்டு வந்துடலாம். அவன் பார்ட்டியை சேல்ஸ் பண்ணாலும் நமக்கு பங்கு வந்துடும். பெங்களூருக்கு எதற்கா போறது? ட்ரெயினோ பஸ்ஸோ எது கிடைக்குதோ உடனே போயிடுவோம். சரிக்கா. அக்கா ஏகாம்பரம் சொன்ன மாதிரி போலீஸ் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா என்னக்கா பண்றது? டேய் சமாளிச்சு தாண்டா ஆகணும். சார் அகிலாண்ட வீட்டுக்குள்ள தான் சார் இருக்கா. நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார்.